அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு ஹதீஸ், இது சஹீஹ் முஸ்லிம்ல அதே ஜனாசாண்டு பாடம் இருக்கு. முஸ்லிம்லையும் சஹீஹ் முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். சுமாமாங்கிற ஒரு தாபி அவர் சொல்றாரு, ரூம்னா இத்தாலி, ரூம் அரபில சொன்னா என்ன, இத்தாலி ரூம்னு சொல்லுவாங்க. அப்ப இத்தாலி நாட்டுல இவங்க வெற்றி கொண்டிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் வெற்றி கொள்றாங்க அலி ரலியல்லாஹு காலத்துல. அவங்களுடைய ஆளுகையில இத்தாலி இருக்குது. அந்த கட்டத்தில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். இத்தாலியில இருக்கும்போது ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். முஸ்லீம்ல உள்ள ஒரு ஆள், படையில உள்ள வீரர்ல ஒரு ஆளு அங்க மௌத்தாயிடுறாரு. உடனே புலால்ங்கிற சஹாபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவரை அடக்கம் பண்ண உடனே சமதரையா ஆக்கிருங்கப்பா, நல்ல மனிதர் போர்ல இறந்து போறாரு, ஒரு தியாகம் பண்ண வந்திருக்கிறாரு, நல்ல மனிதர் தான், ஆனா கபரை நெஞ்சுறாங்க, வசதி போடாதீங்க, அடக்கம் பண்ணிவிட்டு சமமாக்கி போடுங்க, சமப்படுத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பி தஸ்வியத்திஹா, கபரை எந்த கபரையும் சமமாக அழிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டதை என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். அதனால இந்த மனிதருக்கு என்ன செய்யாதீங்க, கபரை ஒசத்திப்படாதீங்க, நல்லவர் தான், ஒசத்திராதீங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொன்னது, தடுத்தது, சமப்படுத்துமாறு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. நம்ம நபிகள் நாயகத்துடைய கட்டளையை தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னதாக முஸ்லிம்ங்கிற ஹதீஸ் நூல்ல ஜனாசாங்கிற ஜனாயிஸ் என்ற அத்தியாயத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது சமமா தான் இருக்கணும், கட்டக்கூடாதுன்னு தெளிவா தெரியுது, சமமா தான் இருக்கணும் வேற தெளிவான கட்டளை இருக்குது. கட்டிவிட என்ன பண்றது, இடிச்சு தகர்க்கணும். கட்டிட்டோம்னு சொன்னா அதுக்கு என்ன பரிகாரம், அது நான் சொல்லல, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு தான், நம்மளாலும் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பாருங்க. அபுல் ஹய்யாஜ் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு தளபதி, ஒரு மன்னருக்கு தளபதி இருப்பாங்க இல்லையா, அவர் ஒரு தளபதி. அப்ப அந்த தளபதிய அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காலம், அந்த காலத்துல தளபதியை கூப்பிடுறாங்க, அபுல் ஹய்யாஜ கூப்பிட்டு சொல்றாங்க, அபுல் ஹய்யாஜ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசுரோட இருக்கிற காலத்துல என்னைய ஒரு வேலைக்காக அனுப்புனாங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு நான் உன்னைய அனுப்ப போறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபு அசுக அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எந்த வேலைக்காக ஒரு காலத்தில் அனுப்பினார்களோ அந்த திருப்பணியை செய்வதற்காக உன்னை நான் இப்ப அனுப்புறேன். அது என்ன பணி தெரியுமா சொல்றாரு, என்னைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணிக்கு அனுப்புனாங்க தெரியுமா, நான் இப்ப உன்னை எந்த பணிக்கு அனுப்ப போறேன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா அலல் கபர முஸ்லிமன் இல்லா சவைதஹு, இந்த நமது ஆட்சியில் உள்ள மண்ணில நிலப்பரப்பில எங்கெல்லாம் கபர் உயரமாக இருக்கிறதோ அதை தரைமட்டமாக்கி விட்டு வா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு காலத்தில் போட்ட கட்டளை, நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இப்ப ஆட்சி என் கையில் இருக்கு, நீ செஞ்சுட்டு வா இப்ப அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த மாதிரி கபர்கள் உயரமா இருந்தா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, உடனே அனுப்பிடுவாங்க. நபியுடைய கபரா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கபரா இருந்தாலும் சரி, மகான் கபரா இருந்தாலும் சரி, பெரிய பத்ர் உஹதுல ஷஹீதா இருக்கிறாங்களே அவங்க கபரா இருந்தாலும் சரி, ஒசத்தி கட்டி இருந்தா தகர்த்துடணும், தகர்த்துட்டு வா. நம்மள இந்த சமாதியை வணங்குறதுக்காக வேண்டிய அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்தான், படைத்த ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன வணங்குறதுக்காக நான் சொல்ல வந்திருக்கிறேன், அதுல பல தெய்வ வணக்கமா அப்படின்னு சொல்லி இடிக்க சொன்னாங்க. இது அலிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹய்யாஜ் கட்டளையிட்டார்கள் என்று இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமான செய்தி. இதை எந்த மூலையும் மறுக்க முடியாது, எல்லாம் தெரியும், உலமாக்களுக்கு தெரியும். இதெல்லாம் இல்ல மார்க்கத்தில் இல்லன்னு தெரியும், தெரியாமையா எல்லாருக்கும் தெரியும். அவர்களே மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள், மக்கள்கிட்ட சொன்னா எதிர்ப்பு வரும்னு சொல்ல பயப்படார்கள், அவங்களுக்குள்ள ஓதிக்கிறாங்க. மதரசாவில் இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது, இதை நாங்கள் மதரசாவில் தான் ஓதணும், இந்த ஹதீஸ மதரசாவில் ஓதணும். மக்கள்கிட்ட சொன்னா எதிர்ப்பு வருமா, எதிர்ப்பு வரத்தான் செய்யும். மக்களை திருத்துறதுக்கு சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும், விளங்காம எதிர்க்கதான் செய்வாங்க. அதனால இது புதிய கண்டுபிடிப்பு ஒன்றும் கிடையாது. விளக்க வேண்டிய விதத்தில் விளக்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதையை உள்ளத்துல பதிய வச்சு அவங்களுடைய உத்தரவு சொன்னா எதிர்ப்பு வருமா, நானா சொன்னா எதிர்ப்பு வரும். அல்லாஹ் சொல்றான் ஆதாரத்தை காட்டும் போது என்ன எதிர்ப்பு வர போகுது, வந்தாட்டா என்னங்கிற அதை விளங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆதாரப்பூர்வமாக மதரசாக்கள் எல்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய புகாரியில இருந்தும்
முஸ்லீம்ல இருந்துன்னா இந்த செய்திகளை நம்ம சொல்றோமே தவிர நம்மளா உருவாக்கி இட்டு கட்டிக்கிட்டு சொல்லல. அப்ப என்ன விளங்குது? கபரு வந்து வழிபாட்டு தலை எழுப்பக்கூடாது, தரமட்டத்துக்கு மேல ஒசத்தக்கூடாது, ஒசத்துனா தகர்க்கணும். இவ்வளவுக்கு தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு மண்பாங்கான பிரதேசமா இருக்குது, அதுல வந்து கபரை அடக்கிவிட்டோம். அடக்கிறோன்னு கொஞ்சம் மேல மண்ணை எடுத்த மண்ணே போட்டோம்னால கொஞ்சம் குய்யல தான் வரும். புதுசா வெளியே இருந்து ஒண்ணு சேர்க்க வேண்டியது இல்ல. எடுத்து ஒரு ஆள் அடகு பண்ணிட்டோம்னா அவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம்ல, அவர் கொஞ்சம் சேர்த்திருக்கோம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் மேல என்ன செய்யும், அது வரத்தான் செய்யும். அது வந்தாலும் அந்த மாதிரி போட்டோம்னு சொன்னா ஒரு 10 நாள் இறங்கிரும். அவரை எல்லாம் கரையங்கரம் அரைக்க ஆரம்பிச்ச உடனே சமமட்டத்துக்கு வந்துடும். அப்படியான ஒரு ஒசரம் இருக்கு பாருங்க, அதுக்கு அனுமதி இருக்கு. இயற்கையா இருக்கிறத குறைச்சு பள்ளமாக்கிட கூடாது. ஏன்னா இருக்கிற எடுத்த மண்ணத்தான் நம்ம கொண்டு போடுறோம், அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அதுல பூசுறாங்க பாருங்க, பூசிடுவாங்க சில பேர். அந்த மண்ணுக்கு மேல சுண்ணாம்பு கண்ணாம போட்டு ஒரு பூச்சி வேலை பண்ணி அதை ஒரு கட்டடம் மாதிரி ஆக்குறாங்க. கட்டடம் கட்டுறது இல்ல, அடக்க ஸ்தலத்துல வந்து ஒரு பூச்சி வேலை நடத்துறது. அதை குறிப்பிட்டு கண்டிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கண்டிக்கிறாங்க? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இதுவும் முஸ்லீம்ல ஜனாசாங்கிற கிதாபுல தான் இருக்குது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸல் குபூர், கபறுகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இப்படி மண்ணாளி போட்டீங்களா அதை நிப்பாட்டிக்கிறேன்னு, அதுக்கு மேல பூசுறது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே பாக்குறது, அதெல்லாம் கூட பூசுவதை தடை செய்கிறார்கள். அப்ப கபரு என்று சொன்னால அதுல பூசக்கூடாது, அதுல ஒசத்தக்கூடாது, அதுல கட்டடம் கட்டக்கூடாது, அதுல வழிபாடு நடத்தக்கூடாது, கட்டணம் இழிச்சிடணும். இவ்வளவுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குத. எங்க இருந்து இந்த தர்காக்கள் எனக்கு ஆச்சரியமாவில் இருக்குது. முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சிச்சு? எந்த குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இருக்குது? எந்த ஹதீஸ்ல அனுமதி இருக்குது? நம்மளா ஒரு பிற மதத்தவர்களை காப்பி அடித்து இது ஒரு மனுஷனுக்கு உள்ள நோய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் கேட்டாங்க, இதே நோய் இருந்துச்சு, சஹாபாக்கிட்ட லேசா வந்துச்சு. மூசா நபிட்டையும் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? இவ்வளவு அல்ல அற்புதத்தை காட்டி மூசா நபி சமுதாயத்துல கடலை பிளந்து உங்களை காப்பாத்துறான். கடலை 2ஆ பிளந்து மூசா நபியை அவன் கூட்டத்தை காப்பாத்துறான், ஃபிரௌன் அழிக்கிறான். வெளியே வந்து தப்பிச்சு வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? மூசாவே இஜஅல்லனா ஆலிகத்தன் கமாலஹும் ஆலிகா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கு, நமக்கு மட்டும் ஒண்ணு தானே, நமக்கு கொஞ்சம் ரொம்ப உண்டாக்கி தான்றாங்க. குர்ஆன்ல இருக்க எல்லாம் சொல்லி கேட்டாங்க, இஜஅல்லனா ஆலிகத்தன் கமாலஹும் ஆலிகா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப கடவுள் வேணும்ல, கொஞ்சம் கூட கூட சேர்த்து சொல்லுப்பா, என்ன ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மூசா நபிட்ட கேட்டாங்க. இது மனுஷன் ஒரு நோய்ங்கிற என்னத்தான் அல்லாஹ்வுடைய அதிசயத்தை பார்த்தாலும் ஒண்ணுல திருப்தி அடைய மாட்டேங்கிறான். சூப்பர் பவர் ஒண்ணு இருக்குது, அது போதும் நினைக்க மாட்டேங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், என்ன கேட்டாங்க? அப்ப அந்த அறியாமை காலத்துல உள்ளவங்கள்ட்ட ஒரு மரம், ஒரு புனிதமான மரம்னு சொல்லி ஒரு மரத்தை வழிபட்டு இருந்தாங்க மக்காவுல உள்ள அந்த காபிர்கள். அந்த மரத்துல வந்து அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறதுக்காண்டி நம்ம பார்த்திருப்பீங்களா, மரத்துல ஊஞ்சா கட்டி தொங்க போடுறது, மரத்துல வாழை எல்லாம் பாக்குறோம்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இத சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு மரம் இருக்கு, நமக்கு இல்லையே, நமக்கு ஒன்று உண்டாக்கிட்டாங்களே. சஹாபாக்கள் தான் கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அன்ஹு பேரு, அப்ப நமக்கு ஒரு மரத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். எந்த வசனத்தை? அம் துரீதூன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கப்லு, மூசாட்ட அவங்க கேட்டாங்களே அந்த மாதிரி நீங்க உங்க ரசூல்ட்ட கேக்குறீங்களாப்பா? அவங்க கேட்டாங்க ஊரெல்லாம் பார்த்தா ரொம்ப இல்லாதான்னு கேட்டாங்க, நீங்க என்னடான்னு கேட்டா அவங்களுக்கு மாதிரி மரத்தை கடவுளாக்குங்கிற, அதெல்லாம் வேணாண்டு திருந்தி வந்துவிட்டு மத கடவுளாக்குன்னு கேட்கலாம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த கோளாறு இருக்கு உள்ளுக்குள்ள, சைத்தான் நுழைஞ்சு விடுவான் போல இருக்கு. அந்த கோளாறு தான் தர்காவுக்கு காரணம். அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட சைத்தான் நம்மளை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யறான்? இன்னொன்னு தான் நல்லா இருக்குமே, அதையும் கடவுளாக்கிறோமே, இதை வச்சுக்கிறோமே, இப்படிங்கிற ஒரு மனநிலை தான் தர்காவுக்கு அடிப்படையத்துல. குர்ஆன் அனுமதிக்கல, ஹதீசுகள் அனுமதிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் அனுமதிக்கல. இன்னும் சொல்றாங்க பாருங்க, அதாவது அதுவும் கடைசி நேரத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு கடைசி நேரத்துல அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அந்த துஆவை எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க, எல்லா மக்களுக்கும் கேட்கிற மாதிரி செய்யறாங்க. எதுக்கு? விளங்கட்டும், பாடம் படிக்கட்டும். எப்படி கேட்கிறாங்க?